மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் சாய் அபின்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் திரைப்படம் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியாகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதன் சார். மனைவியின் பேர் பிருந்தாங்க சார். 27ஆம் தேதி எப்படி அவங்க அந்த கூட்டத்துக்கு போனாங்க, என்ன நடந்ததுன்னு? இது மாதிரி அவங்க ஊரில் இருந்தாங்க, அதாவது மாமி அவங்க ஊரில் இருந்தாங்க. அங்கே பசங்களாம் போகவும் அங்கே டெம்போவில் போயிருக்காங்க ஒரு 10-15 பேர். அது மாதிரி போனாங்க. மூணு மணி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அப்புறம் நான் குழந்தைய மட்டும் விட்டுட்டு போக சொல்லிட்டேன். குழந்தைய அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் 3:30 கூட என்கிட்ட காண்டாக்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காண்டாக்ட் இல்லை, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சேட்டிங் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் 9 மணிக்குள்ளே இந்த பிள்ளைய காணான்ட்டு அவங்க ஊருக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், இது ஸ்ப்ரைட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்காரங்க ஃபோன் பண்ணி எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி உங்கள் ஒய்ஃபை மட்டும் காணா, நாங்கள் தொலைவிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஓட்ஸான பிள்ளை. கொஞ்சம் நான் என்ன நினைனேன், ஆனால் இந்த மாதிரி ஆகிருக்கும், ஆனால் உங்களுக்கு கூட ஆம்புலன்ஸை தூக்கி கூட காண போயிருக்கோம், நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி பாருங்கள், மெடிக்கல் காலேஜில் பாருங்கள் அப்படின்னு. இவங்க போக முடியல. அங்கேயும் அவங்களுக்கு ஒரு 2-3 பேர்த்துக்கு இதை கூட்டு மூச்சு தரலானும் அவங்களே அவங்க ஊருக்காரங்க ஒரு 3 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க போக முடியல. அவங்க அங்கே மீட்டிங் நடக்கிறதுலே சுற்றி தொலைந்துருக்காங்க. நாங்கள் விட்டுட்டோம். காலையில் நான் நைட்டு எப்படி இருந்தாலும் பஸ்ஸு மிஸ் ஆகிருக்கும். இங்கே ஒரு 11 o'clock மேலே கரூர்லேருந்து இங்கிட்டு பஸ்ஸு கிடையாது, பைபாஸில் தான் இருக்குது. இங்கிட்டு இவ்வளோ அரவக்குறிச்சி வந்து போகிற மாதிரி இருக்குது, பஸ்ஸு கிடையாது. சரி மார்னிங் தான் வரும் அப்படின்ட்டு பஸ்ஸுக்கான மிஸ் பண்ணியிருக்கோம். மார்னிங் வரும்னு நான் நினச்சோம். அப்புறம் எங்கள் அண்ணன் மூலியமாக அங்கே மிஸ்ஸிங் நம்பர், அதை மிஸ் ஆனவங்களுக்கு ஒரு நம்பர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த நம்பரை கூப்பிட்டேன். அவங்க ஒரு ஃபோட்டோ பேர் கேட்டாங்க, ஒய்ஃபோட பேர் பிருந்தான்னு சொன்னேன். அப்புறம் ஃபோட்டோலாம் தட்டி விட்டாங்க. ஃபோட்டோ தட்டி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ தட்டி விட்டேன். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணோம். அப்பயும் கன்ஃபார்ம் இல்லை இங்கே. அப்புறம் எனக்கு மூஞ்சி தெரிஞ்சிச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து போய் இங்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம், கார் பிடிச்சி மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம். மெடிக்கல் காலேஜ் போயிட்டு மாச்சுரிக்குள்ளே போய் விட மாட்டேங்கிட்டாங்க. ஃபோட்டோவை பார்த்தா உங்கள் ஒய்ஃபாட்ட தெரியலையா, திருப்பி எதுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு உள்ள. அப்புறம் அது எங்களுக்கு பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு கையை மட்டும் பார்க்க சொன்னோம். கையில் என் பேர் டேட்டு கூட்டிட்டாங்க. அப்புறம் டேட்டு கூட்டின அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே. இல்லை அவங்க எதனால் அந்த கூட்டத்துக்கு போனாங்க? அவங்க ஃபேன், விஜய் ஃபேன், விஜயோட ஃபேன் சின்ன வயசுலேருந்து ஃபேன். ஓகே. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க கூட்டத்துக்கு போகிறேன் சொல்லிட்டு போனோம். ஓகே. எந்த நிலையில் நீங்கள் அவங்கள பார்த்தீங்க, எப்போ பார்த்தீங்க அவங்கள அங்கே ஹாஸ்பிட்டலில்? இறந்த பின்னாலே தான் தெரிஞ்சு. அவங்களுக்கு எதாவது காயங்கள் எதாவது ஏற்பட்டிருந்ததா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நான் நடக்க முடியாது, அந்த மாதிரி போய் பார்க்கல. அந்த மாதிரி எதுவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் எங்களுக்கு பாடி கொடுத்தனால நான் எதுவும் பார்க்கல. அப்படி எதோ மூக்கில் மட்டும்தான் எதோ லைட்டாக இதான மாதிரி இருந்தது, மற்றபடி எதுவும் தெரில. சரி. அவங்களுக்கு விஜய்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காங்க, என்ன நிவாரணம் வழங்கியிருக்காங்க? சிஎம் வந்து 10 ரூபா கொடுக்குறேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே விஜயபாஸ்கர் வந்து 10 ரூபா கையில் கொடுத்தாங்க. அப்புறம் ஜோதிமன் வந்து 2.5 லட்ச ரூபா செக்காக கொடுத்தாங்க. அப்புறம் திருமாவளர் வந்து இங்கே காரை வீட்டுக்கு அனுப்பி அங்கே மண்டபத்தில் எங்கே வச்சுருந்தாங்க, ஒரே பொது இடத்துல வச்சு பண்ணியிருந்தாங்க. அவங்க காரை அனுப்பி அவங்களே வந்து கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அவர் 50 ரூபா கையை செக் கொடுத்தாங்க. சரி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன யாரும் தரல. கமலஹாசன் வந்து வீட்டுக்கு தெரிய வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்க கமலஹாசன் வரல, அவங்க சார்பாக வந்து கட்சியிலேருந்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஓகே. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சுங்க. அவங்களோட ஆசைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க? உங்கள்கிட்ட ஏதாவது விருப்பத்தை சொல்லியிருக்காங்களா? ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஒரு பாப்பான்னு கேள்விப்பட்டோம், பாப்பா பேர் என்ன, அவங்க என்ன படிக்கிறாங்க? பாப்பாவுக்கு 2 வயசு, சஸ்விகான்னு சொல்லிட்டு. கடைசியாக அவங்கள மனைவி எப்போ பார்த்தீங்க? நான் பார்த்து 1 மாதம் ஆச்சு. அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரி. அவங்களோட ஆசைகள் எதாவது சொல்லியிருக்காங்க? அடிக்கடி அவங்க சொல்கிறது என்னவா இருக்கும்? பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும்? ஆமாம், அதுதான் ஆசை. அவங்க பாப்பா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நான் இப்போ கால் உடஞ்சி கிடந்து அந்த பிள்ளை பார்த்துட்டு இருந்தது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அப்பா இல்லை, அது அவங்களுக்கும் அப்பா இல்லை. சொல்லப்போனால் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் இல்லை. நாங்கள் என்ன நிலமை இருக்கோம்னு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஓகே. உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்போ ஒரு 3 மாதம் ஆச்சு. கீழே வந்து ஆக்சிடெண்ட்டில் பிளேட் வச்சுருக்கு, கால் நடக்க முடியாது.
இன்னொரு 2-3 மாதம் அவங்க நடக்கு. இப்போ வீட்டுக்கே ஒரு பில்லராக மனைவி. ஆமாம் அவங்க தான் இருந்தாங்க. இல்லாத எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த செய்தி ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டதும் நீங்கள் நம்பினீங்களா மனைவி தான் அப்படின்ட்டு? நம்பலைங்க. அங்கே போய் ஏதாவது டேட்டூ பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். சரி. இப்போ முடிக்க நம்ப முடியல அந்த பிள்ளைய. அதாவது கொஞ்சம் ஒரு 10 ஆம்பளை இருந்தாலும் பிடிச்சி அடிச்சு போகணும். என்ன தப்புன்னு பிடிக்க தைரியம், ரொம்ப தைரியமான பிள்ளை. இன்னும் முடியும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. இருந்த மாதிரியே இல்லை. ஓகே. ஆனால் சமூக வலைத்தளங்களில் இப்போ நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, நீங்களும் தான் கூப்பிட்டு போனீங்க. இப்போ கணவன் மனைவியாக தான் போயிருக்காங்க விஜயை பார்க்குறதுக்காக அப்படின்லாம் சிலர் எழுதும் பொழுது பார்க்குறீங்களா? அதெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்காது? வருத்தமாக தான் சார் இருக்குது. இருந்தாலும் அவங்க ரசிகர், நான் சொல்ல முடியல. சரி போயிட்டு வரேன்ட்டு அது பிள்ளையை தூக்கிட்டா போனாங்க. நான் பிள்ளையை விட்டுட்டு போய் சொல்லிட்டேன் அன்றைக்கின்னு பார்த்து. அங்கே போயிட்டு சொன்னாங்களா? வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னேன். எத்தனை மணிக்கு? எனக்கு இவங்க 2 மணிக்கெலாம் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2:30 போல் என்கிட்ட சேட்டிங் பண்ணாங்க. அவங்க கூட்டத்துக்கு போனவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா? அவங்களோட போனவங்க எல்லாரும் எல்லாம் வந்துட்டாங்க. இவங்க மட்டும் தான் இறந்துட்டு போயிட்டாங்க. சரி. தமிழக வெற்றி கழகத்துலேருந்து யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியும்? இங்கே அரவக்குறிச்சி சார்பில் வந்து பார்த்தாங்க. அப்புறம் சென்னையிலேருந்து அவங்க யாரோ ஒரு டீம் வந்து திருப்பி பார்த்தாங்க. வீடியோ கால் பண்ணி கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் வீடியோ கால் பண்ணி. விஜய் அவர்களை பார்த்தீங்களா? வீடியோ கால் தான் பேசணும். என்ன சொன்னாங்க? கடைசி வரைக்கும் கூட இருப்பேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் வரேன்னாரு. அப்புறம் நான் இருந்துட்டு இந்த 41 பேராக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இதாக சொல்ல, 41 பேருக்கு பொதாலாக ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறேன். இவங்க இறந்த நாள் வந்து நீங்கள் ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்கணும் வைக்கணுன்ட்டு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எப்பயுமே இவங்க பேர் நிலச்சிருக்க மாதிரி ஏதோ பண்ணணுன்னா இவங்க இளைஞரணி மனகளிரணி அந்த மாதிரிலாம் இருக்குல்லைங்க, அதுக்கு இவங்கள பேரை சூட்டி சொல்கிற மாதிரி இருக்கணும். இறந்தவங்க 41 பேரை கூட்டி சொல்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் சார். என்ன சொன்னாருங்க? சரிங்கண்ணா நான் நேரில் வரேன் பேசிக்கலாம் சார் அப்படின்னு. ஓகே. வர முடியல, வருத்தம் அந்த மாதிரி ஏதாவது பதிவு பண்ணியிருந்தாரு? எவ்வளோ நேரம் பேசி? ஆமாம், ரொம்ப பதிவு பண்ணியிருந்தாரு. அழுதாருங்க சார். ஓகே. எவ்வளோ நேரம் பேசினாங்க உங்ககிட்ட? ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம். வேறு என்னெல்லாம் சொன்னாங்க? ஏன் கரூர்லேருந்து போனதை பற்றி எதாவது சொன்னாங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லுங்க சார். நாங்கள் தான் இங்கே இருக்கவங்க ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அம்மா தான் பேசணும். ஓகே. அம்மாட்ட படிப்பு விஷயமா பாப்பாவுக்கு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். சரி இப்போ ஊர் இங்கே வரேன், நான் நேரில் வரேன், கூடி சீக்கிரம் வரேன், பேசிக்கலாம் அப்படின்னாரு. சரி. அவர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேர்லேயும் வரல, வீடியோ கால்லையுமே கொஞ்சம் தாமதமாக தான் பேசினார் அப்படின்னு நிறைய பேர் வருத்தமாகவும் கோபமாகவும் இருந்தால் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இருந்தது? எனக்கு எதுவும் என் ஒய்ஃபு போனால் தான் சார் ரொம்ப யார் வந்து பார்க்குறாங்க வைக்கிறான்ட்டு எனக்கு அந்த ஃபீல் இல்லைங்க சார். அவர் இருந்தாலும் அவரை பார்க்க தானே போனாங்க. அவங்கள பார்க்க தான் போனாங்க. நான் இது எப்படி சொல்கிறேன்னு தெரியலைங்க சார். வீடியோ கால் பேசினப்பயே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாப்புல. இப்போ அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன, நான் செல்லை பார்த்தாவே இந்த ஸ்ப்ரைட்டாக நமக்கு அந்த யோசனையே வந்துட்டுருங்க. மனைவி யோசனை வரதுனால செல்லில் வீடியோ பார்க்குறதே இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லை அதாங்க, விஜய் மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்களே, இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கா அவர் வீடியோ காலையாவது பேசுனது? கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க சார். சரிங்க. நேரில் வந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க சார். இருக்கும். சரிங்க. மனைவி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இது நீங்கள் எப்படி இருக்கணும், ஏன்னா இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, உங்களை எப்படி பார்த்துக்கணும், பாப்பா எப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி? எல்லாமே அவங்க தான் சார் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி சொன்னாங்கன்னா சொல்கிறது. அவர் நேரில் வந்தாருன்னா இல்லை அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சார்கிட்ட கேட்கணும். அதான் சார், அதான் நான் என் மனைவி இவங்க கட்சியில் அதாவது இவங்க பேர் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு அன்னைக்கு அதே மாதிரி நினைவுற்றுனால அந்த நாளில் வந்து இவங்க நலத்திட்ட உதவியெல்லாம் செய்யணும். இவங்க பேரில் அந்த நாள் வந்து இவங்க கட்சி சார்பாக கொஞ்சம் பெருசாக இவங்க எப்பயுமே இந்த கட்சி இருக்க முடியும் இவங்க பேர் 41 பேர் சொல்லிகிட்டு இருக்க அளவுக்கு ஏதோ பண்ணணும். முக்கியமாக என் குழந்தைக்கு வந்து படிப்பு செலவுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லுவேன். சரி, நீங்கள் சொன்னீங்களா உங்கள் அதே மாதிரி இந்த சம்பவம் இதோட நிறுத்திக்கணும். நான் ஒரு பொது மனசனாக சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்காமல் முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்லுவேன். இல்லை அதான் நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி உங்களோட உடல்நிலை பற்றி விஜய் அவர்கள்ட்ட சொன்னீங்க? இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லுங்க சார். இவங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும், அவர்கிட்ட இது மாதிரி சொல்ல. கண்டிப்பாக அவருக்கு தெரிவிப்பாங்க. சரி, நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. சரி, 41 உயிர்கள் அப்படின்றது சாதாரண விஷயம் சார். இனி இந்த மாதிரியான பொதுக்கூட்டம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது. அதுக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களாம் நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த நிகழ்வுக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க புரியும்? பாதிக்கப்பட்டவரா நீங்கள் இனி இந்த மாதிரியான கூட்டங்களாக இருக்கட்டும், உங்களோட கருத்தாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்ட்டு? முக்கியமாக அந்த அவங்க சொன்னிருக்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நடந்தாவே கரெக்டாக இருக்கும் சார். அங்கே போட்டதுக்கு போகிறோன்னா அந்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்தாவே இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் தடுக்கப்படும். சரி, இந்த கர்ப்பிணி பெண்ணுங்க குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி,
இது கேட்குறதுன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் விஜய் இதோட எல்லாமே நிறுத்திக்கணும், இனிமேட்டு அவர் எதுவும் பண்ணக்கூடாதுலாம் நிறையா அவங்க சைடில் நிறையா தரப்புலேருந்து வைக்கிறாங்கல்ல, அது எப்படி எடுத்துக்கிறீங்க அவரோட? அது வந்து அது அவரோட பர்சனல் சார், நான் சொல்ல ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்ட வழி தெரியும். அவர் எனக்கு வந்து என்ன சொல்லுவேன், வந்தால் புதுசாக வராங்க, புதுசாக வந்தால் நல்லதை பண்ணால் யாராக இருந்தாலும் புதுசாக வந்தால் பார்க்கணும். இதனால் வரைக்கும் புதுசாக இருக்கும் நம்ம பார்த்துனதில்ல தமிழகத்தில் 2 தான் இருக்குது. இப்போ வந்தால் கொடுத்தா பார்க்கலாம், அதான் என்னோட கருத்து. ஓகே, அவர் வர்றது நான் வர வைக்கிறேன்னு தான் சொல்லுவேன். சரி, இல்லை அதான் இத்தனை உயிர்கள் பலியே இருக்குது, இனிமேட்டு அவர் எதுவுமே பண்ணக்கூடாது கட்சி அப்படின்லாம் அவருக்கு ஒரு தடை போடுற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, அது வரட்டும் நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு? வரட்டும்னு விரும்புவாங்க சார். சரி, நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா அவங்க எங்கள் ஒய்ஃப் அதில் போய் இருந்திருக்காங்க, நம்மளுக்கு அவங்களும் ஃபேனாக இருக்காங்க. நான் அப்படின்றப்ப விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட எனக்கு மனசு வரும். எங்கள் ஃபேமிலியே நான் அங்கே தான் போட சொல்லுவேன். அவன் உயிரே அங்கே தான் போயிருக்கு, அப்புறம் அதுக்காக அவருக்கே போட்டுடலாம் தான் நானும் சொல்லுவேன். ஓகே, இல்லை ஒரு கோபம் வருத்தம், அந்த கூட்டத்துக்கு போய் தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ரிசல்ட் வரல இல்லைங்க சார், என்னன்னு தெரில. அது அங்கே என்ன சம்பவம் நடந்துட்டு இப்போ தான் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. அது என்னென்னு நடந்தால் தான் தெரியும், அங்கே வந்தால் தான் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் யார் மேலே தப்பு என்னன்ட்டு. அது வந்தால் தான் தெரியும். சரி, ஆனால் இருந்தாலும் அவரோட ரசிகராக போயிட்டா, இருந்தாலும் நான் அவருக்காக போட சொல்லுவதான் போடுவேன். அவளோட ஆசையாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த இடத்துல, நம்ம என்னன்னு தெரியும். அவ்வளோ தூரத்துக்கு பிள்ளையே என்னையும் விட்டுட்டு போயிருக்கானா, அவளோட ஆசை அதாக இருக்கும்னு தோணுது. சொல்லியிருக்காங்களா டிவி? நான் டிஎம்கே இருந்தேன் சார், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்தேன். நான் எப்பயும் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ அவங்க டிவிக்கே தான் முதல்ல டிவிக்கே தான் சொல்லுவேன்.